வெல்கம் டு மை சேனல். இப்போ யாரை பற்றி பேச போகிறேன்னா, நைட்டு 12:40க்கு ஒருத்தர் உட்காந்துட்டு ஆக்ரோஷமாக பேசியிருப்பார். தம்பின்னு சொல்லி போட்டு, அப்புறம் நாயே புறம்போக்கு பைத்தியக்கார ஒரு நாக்கு அப்படி வெளியே நீட்டு பேசியிருப்பார். இவர் எனக்கு தெரிஞ்ச லோகேஷ் கனகராஜ் அடுத்த படத்துக்கு இவர் ஹீரோவாக ப்ரமோட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். அப்படி இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. வலைதள நாயகன் சொல்லலாம், வலைதள தலைவன் சொல்லலாம். ஆனால் இவரை பற்றி வீடியோ போட்டால் அப்படி கொந்தளிச்சிருவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேனல் இந்த சேனல் ஏதோ பேர் சொன்னார். அது சேட்டை சேனல் இல்லையே, பேட்டை சேனல். அடுத்த சேனல் இவர் போய் பார்க்க மாட்டார். ஏன்னா இவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அடுத்த சேனலில் என்ன நடக்குது, அடுத்த வலைதளத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நல்லா தெரியும். வலைதளங்கிறது யாரும் சேவை செய்கிறதுக்கும் இல்லை. இவர் சொல்கிறாரு எல்லோரும் சம்பாதிக்கிறாரு வந்துக்கிறாரு. இவர் வாயால் இவரே ஒத்துக்கிறாரு. ஆனால் இவர் சிந்திக்க வேண்டியது என்னென்னா, யார் வலைதளத்துக்கு உட்காந்துட்டு இவ்வளோ பேட்ஸ் யாருமே பேசி வீடியோ போட்டுக்க மாட்டாங்க. அது இவர் ஒருத்தர் தான். இவர் அநாகரிகமாக பேசுகிறத வாடிக்கையாக வச்சுருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் தம்பின்னு சொல்கிறாரு. இது எப்படி இருக்குதுன்னா, ஒரு வாழைப்பழத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டு அதில் கொண்டு ஊசி குத்தி உள்ளே கொடுப்பாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி இருக்குது. தம்பின்னு சொல்லி போட்டு, அப்புறம் நாயே புறம்போக்கு பைத்தியக்கார பல்ல நாக்க வேற வெளியே நீட்டு பல்ல கடிச்சு கை நீட்டுறாரு. இவர் எத்தனை பேர்த்த மிரட்டுறாருன்னு எனக்கு தெரியல. இந்த மிரட்டலுக்கெல்லாம் வேறு ஆள் அஞ்சப்படுவாங்க. நான் அஞ்சப்பட போகிறதில்லை. மீடியாங்கிற இவரெல்லாம் தயவுசெய்து யாரும் மீடியான்னு சொல்லிடுறாதுங்க. இது ஒரு மீடியாவான்னு கேட்குறேன். இவர் இருக்கிறது ஒரு மீடியாவா? மீடியாவில் உட்காந்து கெட்ட வார்த்தை பேசுவாங்களா? எத்தனை ஆண்கள் பெண்கள் இவரோட சேனலில் பார்ப்பாங்க? அந்த அளவுக்கு நாகரிகம் கூட இவருக்கு தெரியாது. இப்போ நான் என்ன சொன்னேன், உழைக்காமல் ஒரே இடத்துல உட்காந்து வருமானம் பார்க்குறேன்னு ஒரு இதில் தான் சொன்னேன். அது இவருக்கு பொறுக்கலை. ஏன்னா இப்படி சொல்லும்போது இவருக்கு பொறுக்க மாட்டேங்குது. நான் உண்மையை தான் சொன்னேன், பொய்யொன்னும் சொல்ல கிடையாது. அது உட்காந்துட்டு போட்டு என்னை பற்றி பேசியே சம்பாதிக்கிறேன். ஆமாம், இவரை பற்றி பேசி சம்பாரிச்சு எனக்கு 10 அடுக்கு மாடி கட்டடம் ஆகிட்டுருக்குது. இனாகரேஷன் வேறு இவர் நான் கூப்பிட்றேன். யாரை பற்றி இவரை இவரே பப்ளிசிட்டி பண்ணுறாரு. அதான் புரியல. இவர் நம்மளை பற்றி ஒருத்தன் பேசணும், இன்னொருத்தர் பேசணும். இவரை பற்றி இவரே பப்ளிசிட்டி பண்ணுறாரு. இவர் ஒருத்தர் தான் யூடியூப்பில் நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி இவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இது வாடிக்கையாக வச்சுருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து புத்தர் மாதிரி வேஷம் போட்டு, அப்புறம் பார்த்தா திடீர்னு நைட்டு கெட்ட வார்த்தையில் திடீர் வீடியோ போடுவார். அதாவது 12:40க்கு ஒரு வீடியோ ஒருத்தர் ஆக்ரோஷமாக அப்லோட் பண்ணிக்கிறான்னா இவருக்கு என்ன வன்மம் இருக்குதுன்னு எனக்கு புரியல. வலைதளத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா பப்ளிக்குங்கிற ஒரு இதுக்குள்ளே தான் வருது. அப்போ யார் வேணால் கருத்து ஒரு நியூஸ் போடும்போது யார் கருத்து தெரிவிக்கிறது இல்லையா? அதே தான் ஒரு படம் வரும்போது நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க. அந்த ப்ரொடியூசர் நிலைமை என்ன? ப்ரொடியூசர் தூக்கில் தொங்கிடுவாரா, இல்லை கொந்தளித்து கெட்ட வார்த்தையில் திட்டி வீடியோ போடுவாரா? அப்புறம் இந்தியா குட்டின்னு ஒரு சேனல் இருக்குதுங்க, போய் பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குது. அவ்வளோ பேச்சுலேருந்து அவ்வளோ அருமையாக. இப்போ மாமியார் மருமகள் அவங்க வீடு அக்ரி சம்மந்தமாக சூப்பராக இருக்குது. இது நம்ம வீடுன்னு ஒரு சேனல் இருக்குதுங்க, அது ஒரு ஃபேமிலி சேனல் தான். அது அவ்வளோ அருமையாக இருக்குது. ஆனால் இவங்க சேனலில் போய் பார்த்தீங்கன்னா சண்டை பிடிக்கிற வீடியோ தான் அதிகமாக இருக்குது. அப்புறம் திட்டி வீடியோ போகிறது அதிகமாக இருக்குது. அதைத்தான் நான் மென்ஷன் பண்ணேன். மற்றபடி இவர் காட்டில் கடலை பொறுக்குனார், அது பொறுக்குனார் இப்படிங்கிறாரு. அது முன்னே. இப்போ 4 வருஷமாக எதுக்கு கஷ்டப்பட்டார்? கல் உடைக்கிறக்கா, இல்லை கம்பெனியில் வேலை செஞ்சு உழைச்சதுக்கா? வலைதளத்துக்கு உட்காந்து கஷ்டப்பட்டாங்கிறாரு. அது யோசிக்க வேண்டிய வலைதளத்துக்கு உட்காந்து எதுக்கு கஷ்டப்படணும்? ஒரு மொபைல் எடுத்து ஒரு வீடியோ போட்டு அவர் அப்லோட் பண்ண வேலை முடிஞ்சுது. இது 4 வருஷம் பயங்கர கஷ்டப்பட்டுக்கிறாருன்னு கண்டிப்பாக இவருக்கு ஒரு அவார்டு கொடுக்கலாம். 4 வருஷத்தில் வலைதளத்துக்கு உட்காந்து கஷ்டப்பட்டான்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுக்கலாம். இதை நாம் சொல்லும்போது மட்டும் கொந்தளித்து பேசுவாங்க. சிந்திக்க வேண்டியது மக்கள் தான். இவர் வாங்குகிற ஒவ்வொரு பணமுமே மக்கள்கிட்ட இருந்தால் வாங்குறாரு. இவராக உழைச்சி வாங்கலை. இதை தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். அப்போ நீங்கள் கேட்கலாம், நீ இவரை பற்றி வீடியோ போட்டு வியூஸ் வாங்கலாம் அப்படிங்கிறது. நான் தான் இப்போ சொல்கிறேன், எனக்கு இந்த சேனலே பிளாக் ஆனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு தான் நான் சொல்கிறேங்க. ஆனால் இவர் அதை சொல்ல பார்க்கலாம். 3 சேனல் இவர் பிளாக் ஆச்சுன்னா இவரோட நிலைமை உழைச்சி தான் சம்பாதிக்கணும். நம்மளுக்கு அப்படி கிடையாது. இவர் சும்மா உட்காந்து ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. நம்மளாம் தோட்டம் பம்புட்டி பிடிக்கிற கையை, புரிஞ்சுங்களா? நாமெல்லாம் ஆக்ரோஷமாக பேசினா என்ன வேணால் பேசலாம், புரிஞ்சுங்களா? அதாவது சிந்தித்து பேச வேண்டியதான் நான் சொன்னேன். நாகரிகத்தோடு பேசுங்க. இவருக்கு நாகரிகங்கிறது என்னென்ன தெரியாது. யாரை வேணால் திட்டுவார், யாரை வேணால் திட்டி வீடியோ போடுவார். பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது, ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அது பெண்களும் ரசிக்கிறாங்க, அது ஆதரவு கொடுக்குறாங்க. எல்லாம் காலக்கொடுமை. சிந்திக்க வேண்டியது மக்கள்.